Good evening, students. இப்போ coming Sunday, 30ஆம் தேதி, you are going to write the half yearly examination. The half yearly examinationல first paper science எழுத போறீங்க. ஏற்கனவே நம்ம இந்த லெசன்ஸ்லாம் நிறைய லெசன்ஸ் நம்ம ஏற்கனவே குவார்டர்லி எக்ஸாமுக்கு யூனிட் டெஸ்ட்லாம் நிறைய வச்சிருக்கோம். அதனால நீங்க வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்னால நிறைய லெசன்ஸ் இருக்கு அப்படின்னு பயப்பட வேண்டாம். இப்போ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுறதுக்கு சில முன்னாடி உங்களுக்கு அந்த ஏற்கனவே நடத்தின கொஸ்டினை சில ரிவிஷன் மாதிரியும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில டிப்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குன்றதுக்காக இன்னைக்கு ஃபிசிக்ஸ் லெசனை நடத்த போகிறோம். அடுத்தது நாளைக்கேவா நாளைக்கு கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது பாட்டனி, அதுக்கு அடுத்தது சுவாலஜி அப்படின்னு டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட் நடத்துகிறோம். அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட்ல ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன். The loss of இந்த லாஸ் ஆஃப் மோஷன் லெசன் இந்த 10th முடியிருக்கிறது. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கும்போது அங்கேயும் இந்த லெசன் என்னுடைய கண்டினியூஷன் வருது. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் கிட்டத்தட்ட 50% உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லையும் திரும்பவும் வரும். அதனால யூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் லெசன். இந்த லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். What is meant by force? Force na enna? It is nothing but a push or pull. It can, say for example, a body which is at rest, it can be, if you apply some external force, it starts moving. அப்ப நிலையா இருக்கிற பொருளை ஓட வைக்குது அல்லது ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பொருளை நிக்க வைக்குது. both are because of the force. அப்ப force அப்படின்னா it is nothing but a push or pull அப்படின்றது ஞாபகம் வரணும். அடுத்தது இனர்சியா. இனர்சியா இட் இஸ் நத்திங் பட் எந்த பொருளும், சே ஃபார் எக்ஸாம்பிள் an object which is at rest, it cannot move by itself. ஒரு பொருள் நிலையா நிக்குது, ஓடாம அசையாம இருக்குது. அந்த அசையாம இருக்கக்கூடிய இட் இஸ் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். That resting object, it cannot change its position. It cannot change its position of rest and it cannot start moving by itself. தானாவே அது ஓட ஆரம்பிக்க முடியாது. This is called inertia. அப்ப every object they wants to be in the same state of rest or in the state of motion. ஓடிக்கிட்டு இருக்க பொருள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நிற்கிற பொருள் நின்றுட்டே இருக்கும். Unless there is a application of a external force. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் ஒழிய நிற்கிற பொருள் நின்றுகிட்டே இருக்கும், ஓடிட்டு இருக்க பொருள் ஓடிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் கால்ட் இனர்சியா. இதில் டைப்ஸ் ஆஃப் இனர்சியா இருக்கு. 3 types ஆஃப் இனர்சியா. தெர் ஆர் 3 types: இனர்சியா ஆஃப் ரெஸ்ட், இனர்சியா ஆஃப் மோஷன், இனர்சியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு 3 இருக்கு. ஒன்னொன்றுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு அடுத்து எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து இட்ஸ் டைப்ஸ் ஆஃப் இனர்சியா with the examples. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மொமெண்டம். மொமெண்டம் P is equal to m into v. P momentum it is equal to product of mass and velocity. Mass velocity multiply பண்ணா கிடைக்கிறது தான் மொமெண்டம். இட்ஸ் சிம்பல் P. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அதனுடைய யூனிட். யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா மாஸுக்கு என்ன யூனிட்? கிலோகிராம். அடுத்து வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட். ஸோ திஸ் இஸ் எ யூனிட் மொமெண்டம். மொமெண்டத்தோட யூனிட்டு it is a product of mass into velocity. Mass velocity multiply பண்ணா வரதா momentum. Mass oda unit kilogram, velocity oda unit meter per second. அப்ப இது kilogram meter per second. This is the unit for momentum. இத பண்ணீங்க.
அடுத்து laws of motion. There are 3 laws of motion. Newton's first law of motion, second law of motion, third law of motion. மூணு laws இருக்கு. இந்த 3 laws வந்து very very important. You have to able to write the statement for all the 3 laws of motion. Newton's law 3 laws கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். You have to give more importance to that state the 3 laws of motion and explain with the explanation. அது கண்டிப்பா படிக்கணும். இது இந்த லெசன்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈவன் பிக் கொஸ்டின்ல 4 மார்க் கொஸ்டின்ல 2 மார்க் கொஸ்டின்ல எந்த டைப்ல வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. You have to able to write the statement for all the 3 laws of motion. பாருங்க ஃபர்ஸ்ட் லா பாருங்க பேஜ் நம்பர் 3ல நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஏற்கனவே ஹைலைட் பண்ணி வச்சிருப்பீங்க. மறுபடியும் பாருங்க அதை. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பாருங்க. This law states that every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. This is a statement. அதுக்கடுத்து பாருங்க இதே தான் இட் இஸ் ஆல்சோ இந்த ஃபர்ஸ்ட் லா தான் ஸ்டேட்மெண்ட் ஃபார் தி இனர்சியா ஆல்சோ. இனர்சியாவுடைய டெஃபினேஷனை ஃபர்ஸ்ட் லா தான். அப்போ நீங்கள் இனர்சியாவை கேட்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் லா எழுதினா கூட இட் இஸ் ஈக்குவல் டு இனர்சியா, ரைட். அடுத்தது ஃபோர்ஸ் பாருங்க, அதை ஹைலைட் பண்ணி ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல் விச் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடியூசஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட், ஸ்டாட்டிக் பாடி. ரெண்டாவது ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் தி மூவிங் பாடி. சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் மூவிங் பாடி. அடுத்தது ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல கேட்கலாம். அதை ஹைலைட் பண்ணீங்க. இட்ஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி கோஸ் டு பிசிக்கல் குவான்டிட்டி விச் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ரெண்டுமே இருந்தா அதுக்கு பேர் வெக்டார் குவான்டிட்டி. அப்ப அதை ஹைலைட் பண்ணீங்க. அந்த பேராவை ஃபோர்ஸ் இஸ் ஏ டேஷ் குவான்டிட்டி அப்படின்னு கூட கேட்கலாம். 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதை ஹைலைட் பண்ணிக்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் based on the direction. Direction based பண்ணி force are divided into 2 types. One is like parallel force, unlike parallel force. Here அதை highlight பண்ணி 2 or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called a like parallel force. Like parallel force na for example, this is an object, AB is object. 2 forces of different magnitude or equal magnitude. ரெண்டுமே மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இது 5 நியூட்டன், இது 7 நியூட்டன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அல்லது இது ரெண்டுமே ஈக்குவலாக ஃபோர்ஸாக இருக்கலாம். 5 நியூட்டன் 5 நியூட்டன். ஸோ அதனுடைய மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கலாம் அல்லது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் தி டைரக்ஷன் இஸ் சேம். ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுது. தே ஆர் பேரலல். பேரலாகவும் இருக்கு, பேரலாகவும் இருக்கு, டைரக்ஷன் சேமாக இருக்கு. பட் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது சேமாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அது பேர் லைக் பேரலல் ஃபோர்ஸ். இது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு. ஹியர் இந்த மாதிரி இந்த both the forces are parallel இருக்குது, but the direction is different. They are opposite to each other. ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா இது பேர் unlike parallel force. So this is the types of force based on the direction. அடுத்து resultant force. Balanced force, unbalanced force அப்படின்றது அதை ஹைலைட் பண்ணீங்க. Here அதுக்கு எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 4ல ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. parallel forces acting in the rest in the same direction. அடுத்து parallel unequal forces acting in the opposite direction. Parallel equal forces are acting in opposite direction in the same line of action. கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் எஃபெக்ட்.
rotating or turning effect. Rotating effect னு சொல்லலாம் அல்லது turning effect சொல்லுவாங்க. It is otherwise called the moment of force. Rotating effect or turning effect. It's called the moment of force here. அல்லது torque. T-O-R-Q-U-E, torque. இது பாருங்க இந்த ஸ்பெல்லிங் T is equal to F into D. இதோட யூனிட் நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர். ஏன்னா ஃபோர்ஸோடைய யூனிட் நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர், மெஷர்ட் இன் த யூனிட் கால்டு மீட்டர். ஸோ திஸ் இஸ் a unit for torque. You give more importance. பாருங்க moment of force. The rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called the moment of the force about that point or torque. It is measured by the product of the force F and the perpendicular distance D between the fixed point and or the fixed axis and the line of action of the force T equal to F into D. அதே மாதிரி பாருங்க, torque is a vector quantity. It is also vector quantity because it has both magnitude and direction. அதோட யூனிட் நியூட்டன் மீட்டர். அதுக்கடுத்து பாருங்க கப்புள் இருக்கு. கப்புள் வந்து two equal and unlike parallel forces applied simultaneously at the two distinct points constitute a couple. இங்க பாருங்க, these are the two equal force. 5 Newton force, this is also 5 Newton. ரெண்டுமே 5 Newton force. They are equal force. They are acting in the opposite direction. Opposite direction இருக்கு, causes a rotating effect about the fixed point. இப்போ when we are opening the tap, வீட்டில் இருக்கிற டேப் ஓப்பன் பண்ணுறோம், அதை பாட்டிலோட மூடியை திறக்கிறோம். In all those places there is a we are applying a couple of force, ரெண்டு ஃபோர்ஸ். இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல, இன்னொரு ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணுது. ஸோ தே கான்ஸ்டியூட் ஏ கப்புள். இட் காசஸ் a rotating effect. அது கப்புள் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்தால் தான் அதை ரொட்டேட் பண்ண முடியும். தென் only we can open the tap. தண்ணியை ஓப்பன் பண்ணி திறக்கணும்னாக்கா அதை ரொட்டேட் பண்ணோம். அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட்டுக்கு two forces, equal in magnitude, but they are acting in the opposite direction. ரெண்டு ஃபோர்ஸ் ஆப்போசிட் ஒர்க் பண்ணாதான் அதை சுத்தம், அப்பதான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் a couple. இது ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து மொமெண்ட் ஆஃப் ஏ கப்புள் ஹைலைட் பண்ணிக்க. மொமெண்ட் ஆஃப் ஏ கப்புள் M equal to capital M F into S. This is moment of a couple. Moment of a couple is equal to F into S. F is a force multiplied by distance. அப்ப இதனுடைய யூனிட் பாருங்க, F க்கு நியூட்டன், S னா distance க்கு measured in meter, அப்ப நியூட்டன் மீட்டர். This is the unit for moment of couple, Newton meter. Newton meter, this is the unit for moment of couple. Very, very important. The application of torque important mark பண்ணிக்கங்க.
There are three applications கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க கியர். நம்ம வண்டியில் டூ வீலர்லாம் we are applying the gear, first gear, second gear, third gear, speed increase ஆக gear மாத்திட்டே இருக்கோம். That gear, it is nothing but a circular wheel with the teeth around its rim. It helps to change the speed of rotation of a wheel by changing the torque and helps to transmit power. Because of the application of torque, we are using the gears in all the vehicles. Two wheeler இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, speed increase ஆக we are increasing the gear, first gear, second gear, third gear speed increase ஆக and the gear number increase பண்றோம். It is a application of torque. அடுத்தது சீசா. சீசா அந்த குழந்தைங்கலாம் பார்க்ல விளையாடுவாங்க, மேலே கீழே போயிட்டு வராங்க. இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு எண்ட்லயும் ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் மேலே போவார், இன்னொருத்தர் கீழே வருவார். திஸ் இஸ் நத்திங் பட் சீசா. So this is also another application of torque. Here most of you have played is a seesaw. Since there is a difference in the weight of the person sitting on it, the heavier person lifts the lighter person. The heavier person come closer to the pivot point, the distance of the line of action of force decreases. It causes less amount of torque to act on it, and this enables a lighter person to lift the heavier. பாருங்க, இப்போ இதுல பாருங்க, இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல் வெயிட்டா இருந்தாக்கா பரவாயில்ல, ரெண்டு எண்ட்லயும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு பேரும் இருந்தா கேன் மூவ் அப் அண்ட் டவுன். இஸ் இட் கிளியர்? இப்ப ஒருத்தர் வெயிட் அதிகமா இருக்கிறாரு, இன்னொருத்தர் வெயிட்லெஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு 80 kg, இவர் ஒரு 30 kg. அப்படி இருக்கும்போது இப்ப இவர் வந்து லெஸ் வெயிட்டா இருக்கிறவரை, ஹெவி வெயிட்டா இருக்கிறவரை மேல தூக்க முடியுமான்னு, பட் we can do it. எப்ப முடியும் அப்படின்னு பார்த்தா, he has to come closer. இந்த சென்டர் பாயிண்ட் நோக்கி கொஞ்சம் உள்ள வந்துட்டா அவர் ஈஸியா லிஃப்ட் பண்ண முடியும். ரைட், திஸ் இஸ் another application of seesaw. அடுத்து ஸ்டீரிங் வீல். A small steering wheel enables you to maneuver the car easily by transferring a torque to the wheels with less effort. Here carல ஸ்டீரிங் வீல் இருக்கு. It is also working on the principle of torque, rotating effect of force தான் ஒர்க் பண்ணுது. So these are the three applications of torque. இது very most important. You give more importance to this question. Application of torque, you have to give more importance. நிறைய there are three applications. ஒன்னு கியர், ரெண்டாவது சீசா, மூணாவது ஸ்டீரிங் வீல். இதெல்லாம் லைஃப்ல டே டு டே லைஃப்ல நாம பார்க்கக்கூடியதுதான், அதனால மறக்காது. ஃபர்ஸ்ட் ஒன் கியர், செகண்ட் சீசா, மூணாவது ஸ்டீரிங் வீல். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். டார்க் அப்படின்னா என்ன? நத்திங் பட் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அப்படியா? சரி சரி. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப், இந்த பிரின்சிபல் ஆஃப் பாருங்க. The moment in the clockwise direction is equal to moment in the anti-clockwise direction. F1 into D1 is equal to F2 into D2. அதை ஹைலைட் பண்ணீங்க. அடுத்தது செகண்ட் லா ஆஃப் மோஷன். செகண்ட் லா ஆஃப் மோஷன் அது ஸ்டேட்மெண்ட், the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body
and the change in momentum takes place in the direction of force. இதுல F equal to ma அந்த டெரிவேஷன் இருக்கு பாருங்க, அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான், ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம், டெஸ்ட்லாம் வச்சிருக்கோம். அப்ப F equal to ma, நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும், அதை டெரைவ் பண்ணணும். F equal to ma, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நியூட்டன். இது SI யூனிட்ல நியூட்டன், அதுவே சிஜிஎஸ் சிஸ்டத்துல டைன். அடுத்ததே பாருங்க கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் 1 kgf equal to 1 kilogram into 9.8 meter per second square equal to 9.8 Newton. அதே 1 gf gram force equal to 980 dyne. இதை ஹைலைட் பண்ணீங்க, இதுல 1 மார்க் क्वेश्चनல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இம்பல்ஸ். இம்பல்ஸ், a large force acting on a very short interval of time is called impulsive force. இப்போ கிரிக்கெட்ல விளையாடுவீங்க, அந்த கார்க் பால், வெயிட்டான பால் வேகமா நம்மளை நோக்கி வரும்போது அதை பிடிக்கும் போது அந்த ஃபீல்டர் என்ன பண்ணுவாரு, கையை இப்படி பின்பக்கம் கொண்டு வந்து தான் பிடிப்பார். அப்படியே வரக்கூடிய பால் அப்படியே நேரடியா பிடிக்க மாட்டாரு, அப்படி பிடிச்சா கையெல்லாம் வலிக்கும். ஸோ டு ப்ரிவென்ட் த பெயின், இந்த கையில வலியை குறைக்கிறதுக்காக அந்த ஃபீல்டர் என்ன பண்ணுவாரு, வரக்கூடிய ஃபோர்ஸா வரக்கூடிய பாலை அப்படியே பிடிச்சி கையை கொஞ்சம் பின்பக்கம் எடுத்துட்டு வருவார். அப்பதான் அவருக்கு கை வலிக்காம இருக்கும். It is because of the impulsive force. Impulse J equal to F into T. அதை ஹைலைட் பண்ணிக்க. அடுத்தது by the application of Newton's second law, J impulse is equal to delta P அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. J equal to F into T. அடுத்தது J is equal to delta P. அடுத்து Newton's third law of motion. It is very very simple. For every action there is a equal and opposite reaction. They always act under two different bodies. FB equal to minus FA. அதை ஹைலைட் பண்ணீங்க. அதுக்கடுத்து அதுல 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பேர்ட்ஸ் ஃப்ளை, பறக்கும்போது விங்ஸ் எல்லாம் இப்படி இப்படி கீழ் நோக்கி மேலும் கீழே ஆட்டுது. அப்ப என்ன பண்ணுது, இட் புஷஸ் த ஏர் டவுன்வர்ட்ஸ், காற்றை கீழ்ப்பக்கம் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு மேல் நோக்கி பறக்குது. அதே மாதிரி ஸ்விம்மிங் பண்ணக்குள்ள நம்ம கையால பின்பக்கம் வாட்டரை பின்பக்கம் தள்ளிட்டு we are moving forward. அதே மாதிரி தான் புல்லட், கன்ல இருந்து புல்லட் போகும்போது புல்லட் வேகமா முன்பக்கம் போகும், அதே சமயம் இந்த கன் கொஞ்சம் பின்பக்கம் பின்னோக்கி நகரும். These are all examples of Newton's third law of motion. அடுத்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல டீட்டெயில்டு ஆன்சர்ல கேட்கற வாய்ப்பு இருக்கு. m1 into v1 plus m2 into v2 is equal to m1 u1 plus m2 u2 அப்படின்னு பேஜ் நம்பர் 8ல இருக்கு பாருங்க. அது கீழே டெஃபினேஷன் இருக்கு பாருங்க. இந்த the above equations confirms in the absence of external force the algebraic sum of the momentum of after collision is numerically equal to the algebraic sum of the momentum before collision. Momentum before collision, momentum after collision, both are equal. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அடுத்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டன்ஸ் லா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். அதுக்கு F ஈக்குவல் டு கேபிட்டல் G இன்ட்டு M1 இன்ட்டு M2 பை R ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. திஸ் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் F ஈக்குவல் டு கேபிட்டல் G into M1 into M2 by R square. This is a formula. இந்த ஃபார்முலா தெரிஞ்ச போதும் நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுடைய ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ரைட். அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் g கேபிட்டல் G, acceleration due to gravity small g, அதோட வேல்யூ 9.8 மீட்டர் per second square. அடுத்தது மாஸ் ஆஃப் த எர்த் பாருங்க. கேபிட்டல் M equal to 5. கேபிட்டல் M equal to G R square by G அப்படின்னு இருக்கு. அதை ஹைலைட் பண்ணிக்க. மாஸ் ஆஃப் த எர்த் கேபிட்டல் M equal to small g into R square, capital R square by capital G.
this is a formula to find out the mass of the earth. Capital M equal to small g into r square divided by capital G. At the mass of the earth value பாருங்க M equal to 5.972 into 10 power 24 kg. The values எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து mass and weight, differences between mass and weight முக்கியமான கொஸ்டின். அடுத்து வெயிட்லெஸ்னஸ், அந்த ஒரு டேபிளர் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர் இஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூ, ஆர் இஸ் லெஸ் தேன் டபிள்யூ, ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ, ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துங்க. அவ்வளோதான் இந்த லெசன். அடுத்து இந்த லெசன்ல எண்டில் பாருங்க, அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி டார்க் ஒன்று சொன்ன, டார்க் அப்ளிகேஷன் ஆஃப் டார்க்கு, அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. அதை பார்த்துங்க. யூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். நீங்க படிச்சு கூட எழுதி பாருங்க. ரைட். அடுத்தது ஆப்டிக்ஸ். செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெசனு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் 8 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுங்க. இது டீட்டெயில் ஆன்சர்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஃபர்ஸ்ட் law of refraction, second law of refraction. அத டெஃபினிஷன் படிச்சு எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. அதுக்கடுத்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ல பாருங்க, டைப்ஸ் ஆஃப் முதல்ல ஸ்கேட்டரிங்னா என்ன? Here if any incident beam of light it is redirected in all direction, அதுக்கு பேர் ஸ்கேட்டரிங்னு பேரு. டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அதில் இந்த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்ன, இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அதில் வர டைப்ஸ் ரிலே ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங். இதை ஒரு தடவை பார்த்துங்க. அடுத்தது இந்த லென்சஸ் பொறுத்த வரைக்கும் இமேஜ் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியங்க. ரூல் 1, ரூல் 2, ரூல் 3ன்னு 3 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ரூலை யூஸ் பண்ணி தான் அந்த இமேஜ் ஃபார்மேஷன் டயக்ராம் போடுறாங்க. அந்த இமேஜ் ஃபார்மேஷன் ஆப்ஜெக்ட் எந்த பிளேஸ்ல இருந்தால் இமேஜ் எந்த பிளேஸ்ல ஃபார்ம் ஆகும், அதனுடைய நேச்சர் என்ன, அதை ஒரு தடவை பார்த்துங்க. அது உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் இஃப் யூ அது 10th சரி 11th சரி காலேஜுக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை டயக்ராம் போட்டு பார்க்கறது நல்லது. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். ரொம்ப ரெண்டுமே நீங்க படிச்சு பார்க்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். அப்ளிகேஷன் அப்படின்னா நத்திங் பட் யூசஸ். அப்ளிகேஷன் ஆர் யூசஸ் ஆஃப். இது அப்ளிகேஷன் ஆர் யூசஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் ரெண்டையும் படிச்சிங்க. அடுத்து மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன்ல மேக்னிஃபிகேஷன் m equal to h dash by h, இன்னொன்னு m is equal to v by u. இங்க பாருங்க, m னா மேக்னிஃபிகேஷன், h dash னா height of the image, இது h is height of the object, இது ஆப்ஜெக்டோட ஹைட், இது இமேஜோட ஹைட், h dash by h. அதே மாதிரி m இன்னொரு ஃபார்முலா m equal to v by u. இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லென்ஸ் அண்ட் த இமேஜ். இது வந்து uன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்ஸ் அண்ட் த ஆப்ஜெக்ட். இது டிஸ்டன்ஸ், இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இது இமேஜ் ஹைட், இது ஆப்ஜெக்ட் ஹைட். இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னிஃபிகேஷன் m equal to h dash by h. அடுத்து மேக்னிஃபிகேஷன் m is equal to v by u.
இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பாருங்க. அடுத்து பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ்ல P = 1/f. P is equal to 1/f. If it is a reciprocal of focal length, focal length உடைய reciprocal power it is measured by the unit called a diopter. இதனுடைய யூனிட் diopter. சிம்பிள் போட்டா கேபிட்டல் டி போடுவாங்க. அப்ப P power of a lens, it is nothing but reciprocal of the focal unit for power of the lens diopter. It is measured by the unit called a diopter. அதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கூட கேட்குறாங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஏ படிச்சுங்க. ஒர்க்கிங் ஆஃப் த ஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க்கிங் ஆஃப் ஐ working of the eye. Defects in the eye, myopia, hypermetropia, presbyopia, stigmatism அப்படின different types of defects of eye கொடுத்துறாங்க. மயோப்பியானா என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது? மயோப்பியானா ஷார்ட் சைட்டட்னஸ்னா the person who is affected by myopia, he can see the nearer object clearly. பக்கத்துல இருந்தாலும் தெரியும், தூரமா இருந்தா தெரியாது. டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை சரியா பார்க்க முடியாது. அப்படி இருந்தா அதுக்கு பேரு மயோப்பியா பேரு. இட் கேன் பி கரெக்டட் by using suitable concave lens. மயோப்பியாவுக்கு கான்கேவ் லென்ஸ். மயோப்பியானா ஷார்ட் சைட்டட்னஸ். அதுக்கு இன்னொன்னு ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னா லாங் சைட்டட்னஸ். இட் இஸ் கரெக்டட் பை யூசிங் சூட்டபிள் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பிரஸ்பயோபியானா ரெண்டு மாதிரி இருக்கும். It can be corrected by both bifocal lens. அடுத்து astigmatism. This defect, I cannot see parallel and horizontal lines clearly. அதை ஹைலைட் பண்ணிங்க. அடுத்து மைக்ரோஸ்கோப்பு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப். இவ்வளவுதாங்க இந்த லெசன்ல. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், அடுத்தது இந்த ஸ்கேட்டரிங், ராலே ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங். அடுத்தது லென்ஸ் இமேஜ் ஃபார்மேஷன்ல பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது மேக்னிஃபிகேஷன், பவர் ஆஃப் த லென்ஸ் P = 1/f. ஒர்க்கிங் ஆஃப் த ஐ, யூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ். இந்த டாபிக்லாம் பார்த்துங்க. டிஃபெக்ட்ஸ் இன் த ஐ, மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோபியா, பிரஸ்பயோபியா, ஏஸ்டிக்மேட்டிசம். இதுல இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துங்க ஒரு தடவை. இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா 1/f = 1/v - 1/u. மேக்னிஃபிகேஷன் m = h'/h or m = v/u. P = 1/f.
இப்போ அடுத்தது we will come back after a short break. அடுத்த 2 லெசன் பார்க்கலாம் அடுத்து செகண்ட் பார்ட்ல. இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபோர்ஸ், அடுத்து இனர்ஷியா, 3 laws of motion. First law of motion, second law of motion, third law of motion. இந்த இனர்ஷியாவில் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, அடுத்து டார்க் மறந்துடாதீங்க. டார்க் ஃபார்முலா T = F × D. அப்ளிகேஷன் ஆஃப் டார்க் 3 அப்ளிகேஷன்: கியர், சீசா, ஸ்டியரிங் வீல். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். Principle of moment F1 × D1 = F2 × D2. At the Newton's second law of motion, F = ma. Newton's third law of motion. Examples. At the conservation of momentum, law of conservation of momentum, m1 v1 plus m2 v2 = m1 u1 plus m2 u2. Newton's universal law of gravitation. அந்த ஸ்டேட்மெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் இருக்குது இந்த லெசனோடைய கடைசியில் லாஸ்ட் பேஜில். ஃபர்ஸ்ட் லெசனோடைய லாஸ்ட் பேஜில் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இது ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி லாஸ்ட் இயர்லாம் கூட கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை, பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ரைட், we will come back after a short break.